நைட் என்ன டின்னர் அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ வாங்க என் கூட. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சிக்கனே போடாத சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மதியானம் செஞ்ச சிக்கன் கொஞ்சமாக இருந்துச்சு. சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது மீன் வயல் என்னோடய லைட் செட்டப் பார்த்தீங்களா, இப்படி தான் நான் செட்டப் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி சப்பாத்தியை வந்து நல்லா உருட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தேன். அப்புறமேல்ட்டு சரி எல்லா வேலையும் முடிஞ்சு சப்பாத்தியை சுட்டு எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியை சுட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா இப்படி ரவுண்டாக 3 மாதிரி சுட்டுருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வேறு போட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளே சேரப் பண்ணிக்கணும். யாரும் இல்லாதப்போ நம்மளை சேரப் பண்ணிவிட்டு குக் பண்ணால் அது ஒரு தனி விதமான சுகம். அப்புறம் கை சுடாதுன்னு நினச்சி சப்பாத்தியில் கை வச்சேன். கை அப்படியே சுட்டுருச்சு. அப்புறமேல்ட்டு ஒரு வழியாக சுட்டு எடுத்து விட்டேன். ஸோ சுட்டு வச்ச சப்பாத்தியே இனி என்ன பண்ணுறது, சாப்பிட வேண்டியதான். ஸோ சுட சுட சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் தான் அல்டிமேட் காம்போ கைஸ். உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த காம்போ பிடிக்கும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் திருப்பியும் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து இப்போ சப்பாத்தி கூட சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.